அது இப்படி சுத்துறதை விட்டுட்டு ஏதோ ஒரு வேலை செய்யலாம்ல. அனூப், ஏய் அனூப். சொல்லுங்கண்ணே. நீ என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ ஜாப் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேண்ணே. ஜாப் கிடைச்சதா? இன்னும் இல்லைண்ணே. சரி கிளம்பு. ஓகே வாடா. அவனை கொஞ்சம் கவனி. சரிண்ணா. எந்த தப்பு நடந்துடக்கூடாது. கண்டிப்பா. நான் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீ என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க. உனக்கு என்ன தெரியாத மாதிரி. இங்க பாரு, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல அண்ணா எப்படிப்பட்டவர்னு. ஒருவேளை அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப திருட்டுத்தனமா உன்னை பார்த்துட்டு போறல்ல, அதுவும் தன்னால கட்டாயிடும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பயந்து பயந்து திருட்டுத்தனமா பாக்குறது? நம்ம ஏதாவது பண்ணணும்ல. ஆமா, ஏதாவது பண்ணணும். ஆனா உனக்கும் என் அண்ணாக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். என்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அமித் கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன். அவன் கண்டிப்பா என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பான். அவன் நம்ம ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டான். ஆனா பேசிதானே ஆகணும். நமக்கும் சப்போர்ட் வேணும்ல. சரி. சொல்லுடா. நேற்று ஃபோனில் ஏதோ சொன்ன முக்கியமான விஷயம் அது இதுன்னு. அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? வந்ததுலேருந்து ஃபோனை நோட்டிக்கிட்டு இருக்க. கேட்குறேன்ல, சொல்லு. அமித், நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னு சொல்லி தொலையண்டா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தப்பாடுறா, கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா? ஆனால் இப்போ தான் என்கிட்ட சொல்கிற. ஏன்னா நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன்டா. ஆனால் இப்போ நான் ஷியூராக இருக்கேன். அதான் முதல்ல உன்கிட்ட சொல்கிறேன். சரி, இப்போ அதில் என்ன பிரச்சனை? இதில் பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தேன்னா, அந்த பொண்ணு மேல் ஜாதி, அப்புறம் நான் கீழ் ஜாதி. என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்கடா. இங்கே பாரு மச்சான், இதெல்லாம் சாதாரண விஷயம். நீ அந்த பொண்ணை உண்மையாகவே காதலிக்கிறேன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் உன் மேலே நம்பிக்கை வரணும்ல. அவங்க பொண்ணை நீ கலங்காமல் பார்த்துப்பேன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க சம்மதிப்பாங்க. அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படணும் மச்சான். கவலைப்படாத, நான் எப்பவும் உன் கூட. எனக்கு ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா. எனக்கு தெரியும்டா, யார் என்ன நம்புறாங்களோ இல்லையோ, நீ என்னை கண்டிப்பாக நம்புவேன்னு. நான் நம்பாமல் எப்படி மச்சான்? நான் எப்பவும் உன் கூட இருப்பேன், சரியா? டேய், அவள் வீட்டில் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணு. அவளோட பேர் என்ன? வெக்கப்பட்டது போதுண்டா, சொல்லு. டேய், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். எனக்கு நம்பிக்கை இருக்குடா. யாரும் என் கூட இல்லைன்னா கூட நீ என் கூட இருப்ப. சொல்லு. நீ என்னோட லவ்வா கண்டிப்பா புரிஞ்சுப்படா. டேய், ஏன்டா இழுத்துட்டு இருக்க? பேர் என்னன்னு சொல்லு. நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஸ்வேதா, உன்னோட தங்கச்சி. சாரிடா. ஏன்டா துரோகி, எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சியை காதலிக்கிறேன்னு என்கிட்டயே சொல்லுவேன். என்னாச்சுடா? இவ்வளவு நேரம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்த, அது உன் தங்கச்சின்னு தெரிஞ்சதும் உன்னால ஏத்துக்க முடியல. அப்பவே நீ என் தங்கச்சியை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியலடா. அவளை நான் சின்சியரா லவ் பண்றேன். நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ உயிரோட இருந்தா தானடா காதலிப்ப. கொன்னுடுறா. நான் செத்து போயிட்டேனா அப்புறம் அவளும் செத்துருவா. ஏன்னா அவ என்ன உண்மையா லவ் பண்றான்.
ஏமா எப்பவுமே இப்படிதான் பயம்புறுத்துற? இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவும் பயமுறுத்த மாட்டேன். உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துறேன். என்ன உண்மையாவா? தேங்க் யூ. சரி, என்ன சர்ப்ரைஸ் சொல்ல போற? அது என்ன சர்ப்ரைஸ்னா, நாளைக்கு உன்னோட வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்க போறேன். என்ன, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா? உனக்கு என் அண்ணன்களை பத்தி தெரியாது. கண்டிப்பா அவங்க உன்னையும் கொன்றுவாங்க, என்னையும் கொன்றுவாங்க. நான் அமித் கிட்ட பேசிட்டேன், அதனால எந்த பிரச்சனையும் வராது. நீ வந்து அமித் அண்ணா கிட்ட சொல்லிட்டியா? என்னைக்கா இருந்தாலும் தெரியத்தானே போகுது. உனக்கு என் அண்ணன்களை பத்தி தெரியாது. மத்தவங்களையும் இறக்கம் பார்க்காம கொல்றவரு உன்னையும் என்னையும் விட்டுருவாரா? ஐயோ கடவுளே. ஸ்வேதா, இங்க பாரு, எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு தெரியாது அண்ணா எவ்வளவு டேஞ்சர்னு. அமித் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னால, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? நிஜமாதான் சொன்னாரா? ஆமா, அவன் உண்மையாதான் சொன்னான். ஓகே. அண்ணா, அனூப் உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? ஆனால் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, அவன் என்ன சொல்ல வரானோ அதை முழுசாக கேட்டுட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கண்ணா. ஏன் எனக்கு புரியாதா என்ன? அப்படி இல்லைண்ணா. சொல்லுப்பா, அப்படி என்ன விஷயம்? சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு வேலை கிடைச்சிச்சு. சரி, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு.
அது நான் உங்க தங்கச்சி ஸ்வேதாவை லவ் பண்றேன். அவளும் என்ன லவ் பண்றா. கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஏய் ஹேய் ம் எந்தர்ரா அண்ணா நீ என் தம்பியோட ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக இங்கிருந்து உன்னை உயிரோட விடுறேன். எவ்வளவு தைரியம் தான் நீ என்கிட்ட பேசுவ? போடா வெளியா. உனக்கு அசிங்கமா இல்ல? கேவலம் அந்த கீழ் ஜாதி பையனை நம்மளோட சரிசமமா உட்கார வைக்க பாக்குறியா? இதுக்கப்புறம் அவன் கூட உன்னை நான் பார்த்தேன், அவனுக்கு முன்னாடி உன்னை கொன்னு புதைச்சிருவேன். ஏய், இவங்க மேல ஒரு கண்ணு வை அன்னைக்கு சொன்னல. போடா. ஸ்வேதா, என்னாச்சுமா? அழக்கூடாது. எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும்னு. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் உங்க கூட இருக்கேன். அண்ணன் சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் கண்டிப்பா நான் உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரியா? தேங்க்யூ அண்ணா. இங்க பாருடா, நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். எந்த பிரச்சனையும் வராதில்ல? இதெல்லாம் என் தங்கச்சியை லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்ப கிடையாது. இங்க பாரு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூடா. தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணாத. நீ என்னோட தம்பி, ஆனா நீயே எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீ சாகணும். நான் உன்னை எவ்வளவு பாசமா வளர்த்தேன், உன்னை ஒரு பெரிய இடத்துல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ அவசரப்பட்டுட்ட. என்னால இந்த சத்தியமா ஏத்துக்க முடியாது. என்னோட பாசமான தங்கச்சிய நானே கொல்றேன். ஏய், இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம்.